Hi students, happy morning to all. Today now going to start with new content 2.7 polar and Euler form of a complex number. Well, first one content subcontent is 2.7.1 polar form of a complex number first. So polar form of complex number means rectangular form polar form convert பண்ணனும். Rectangular form means z equal to x plus iy is rectangular form. அது polar form convert பண்றது தான் நாம் பார்க்க போறோம். So இதுல 3 டாபிக் இருக்கு. The first one is 3 டைப்ல ரைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும் rectangular coordinates. Rectangular coordinates is நம்ம ஃபர்ஸ்ட் டிரா பண்ணியிருப்போம். z equal to x plus iy னாக்கா அது எப்படி டிரா பண்ணிப்போ தெரியும். x plus iy ன்றத கோஆர்டினேட்டா இருந்தா x, y ன்னு எடுத்துட்டு அதை பிளேன்ல டிரா பண்ணிருப்பீங்க. இது ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ். இதை வந்து போலார் கோஆர்டினேட்ஸ் எப்படி மாத்துறதுனாக்கா போலார் கோஆர்டினேட்ஸ் மாத்தும்போது நம்மளுக்கு என்ன பண்ணாக்கா r வரும். r means மாடுலஸ் ஆஃப் z. z equal to x plus iy க்கு மாடுலஸ் எடுத்தீங்கனாக்கா r. அப்ப அந்த டிஸ்டன்ஸ் தான் r சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப டிஸ்டன்ஸ் between origin and the point. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு ஆங்கிள் வரும். ஆங்கிள் இஸ் தீட்டா ஃபார்ம் ஆகும். ஸோ இது போலார் கோஆர்டினேட்ஸ். ஓகே, ஸோ பாயிண்ட் பாருனாக்கா ஆர் கமா தீட்டானும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இஸ் சூப்பர் இம்போஸ் போலார் கோஆர்டினேட்ஸ் ஆன் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகும், சாரி ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடோடைய லென்த்து ஆர் ஈக்குவல் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்ன்றது மாடுலஸ் ஆஃப் இசட். ஓகேங்களா? பாயிண்ட் வந்து பி ஆஃப் எக்ஸ் ஒய். ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் அதாவது ரியல் பார்ட் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டான்னு எடுத்துக்கும். இமேஜினரி இந்த ஆக்சிஸ் பேரலாக போகுதுல்ல ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டான்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டெஃபினிஷன் ஆஃப் போலார் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். So the definition is let r and theta be polar coordinates of the point p of x, y. அப்போ rectangular formல coordinates பார்த்தீங்கன்னாக்கா x, y ன்னு எடுத்துங்க. z equal to x plus iy ன்றது rectangular form. ஸோ அதை coordinates கன்வெர்ட் பண்ணிங்கனாக்கா p of x, y. ஸோ அதை தான் என்ன பண்ணணும், இந்த polar formல coordinate point வந்து r, theta ன்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் that correspond to a non-zero complex number z equal to x plus iy. So the polar form of or trigonometric form of a complex number p is என்ன பண்ணுவாங்கன்னா போலார் ஃபார்ம் சொல்லுவாங்க, இல்லைனாக்கா trigonometric ஃபார்ம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ போலார் ஃபார்ம் பார்த்தீங்கன்னாக்கா z equal to r into cos theta plus i sin theta. இதுதான் போலார் ஃபார்ம். ஓகேங்களா? இப்போ rன்றது என்னன்னாக்கா மாடுலஸ் ஆஃப் z equal to என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுக்குறாங்களோ அதுக்கு மாடுலஸ் எதுனாக்கா அது r வேல்யூ இன்ட்டு cos theta plus i sin theta வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தீட்டா ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த தீட்டா ஃபைண்ட் பண்ணுறது ஒரு ஃபார்முலா இருக்கு. தீட்டா ஈக்குவல் டு நெக்ஸ்ட் இதில் ஆர்ன்றது என்னன்னாக்கா தி அப்சல்யூட் வேல்யூ ஆர் மாடுலஸ் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட். நான் சொன்னல ஆர்ன்றது என்னன்னாக்கா இசட்டுக்கு மாடுலஸ் எடுத்தீங்கன்னாக்கா அதுதான் ஆரோட. நெக்ஸ்ட் தீட்டா. தீட்டா இஸ் தி ஆங்கிள். தீட்டா இஸ் கால்டு தி ஆகுமெண்ட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் denoted by theta equal to a argina augment of z நடும். நெக்ஸ்ட் z equal to x plus iy equal to r of cos theta plus i sin theta னாக்கா இது அப்படியே கம்பேர் பண்ணினாக்கா எக்ஸுக்கு நேராக ரியல் பார்ட்டுக்கு நேராக என்ன இருப்பாருங்க ஆர் உள்ள மட்டும் பண்ணினாக்கா ஆர் காஸ் theta வரும். ஸோ ஆர் காஸ் theta ஈக்குவல் டு எக்ஸ் ரியல் பார்ட். நெக்ஸ்ட் இமேஜினரி பார்ட். இமேஜினரி பார்ட் இஸ் ஒய். ஒய் ஈக்குவல் டு ஆர் உள்ள மட்டும் பண்ணினாக்கா ஆர் சைன் தீட்டான்னு வரும். ஸோ 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுதுங்களா? 2 ஈக்குவேஷனை டிவைட் பண்ணினாக்கா 2 டிவைட் பை 1 போடணும். செகண்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் டிவைட் பண்ணினாக்கா ஸோ ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா பை ஆர் காஸ் theta. ஸோ ஆர் கேன்சல் ஆகிடும். ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டான்னு வரும். ஸோ இதில் வந்து தீட்டா டெரிவ் பண்ணணும். தீட்டா இஸ் ஈக்குவல் டு தீட்டா ஃபார்மில் பண்ண தீட்டா ஈக்குவல் டு டேன் இன்சைட் வந்து டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ்னு வந்துடும். ஸோ இதை தீட்டான்றதை ஆக்மெண்ட் ஆஃப் இசட் சொல்லுவாங்க. ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை இசட். ஆர் இந்த தீட்டாவோட வேல்யூவும் ஆல்ஃபா வேல்யூ பாருங்க. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஆல்ஃபான்றது தான் கண்டுபிடிக்கணும். இந்த ஆல்ஃபா வச்சு தான் எந்த குவாட்ரண்ட்ல லை ஆகுதுன்னு பார்த்து தீட்டாவோட வேல்யூ வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா தான் ஃபைண்ட் பண்ணணும். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan inverse ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y by x. ஓகேங்களா? ஸோ போலார் ஃபார்மை கன்வெர்ட் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஆர் ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆல்ஃபா ஃபைண்ட் பண்ணணும். ஆல்ஃபா ஃபார்மில் பார்த்தீங்கன்னாக்கா tan inverse ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y by x. அப்போ இதை வச்சு தான் தீட்டாவு
ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அது எந்த குவாட்ரண்ட்டில் லை ஆகுது பார்க்கணும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டா, செகண்ட் குவாட்ரண்ட், தேர்டா, ஃபோர்த்தான்ட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் லை ஆயிடுச்சுனாக்கா தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா, ஆல்ஃபா ஈக்குவல் தீட்டா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் ஆகுமெண்ட் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேங்களா? இப்போ நான் சொன்னல ஆல்ஃபா வேல்யூ வச்சு தான் தீட்டா வேல்யூ வந்து டிசைட் பண்ண முடியும்ட்டு. ஸோ அதனால் ஆல்ஃபா வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டு பிறகு நெக்ஸ்ட்டு அது வந்து நெக்ஸ்ட் எந்த குவாட்ரண்ட்டில் லை ஆகுது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில். இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் லை ஆச்சுன்னா அந்த பாயிண்ட் இசட் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில், இசட்ன்றது காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட் வச்சு எந்த குவாட்ரண்ட்டில் லை ஆகுது பார்க்கணும். இசட் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் லை ஆச்சுனாக்கா அப்போ தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஓகேங்களா? தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. நெக்ஸ்ட்டு அந்த இசட் வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் லை ஆச்சுன்னா, இசட்டோட பாயிண்ட் கோஆர்டினேட் செகண்ட் குவாட்ரண்ட் லை ஆச்சுனாக்கா தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா, தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா. இசட் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் லை ஆச்சுனா, தேர்ட் குவாட்ரண்ட்டில் லை ஆச்சுனாக்கா தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பை. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் லை ஆச்சுனாக்கா இசட்டோட கோஆர்டினேட்டு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் லை ஆச்சுனாக்கா தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. அப்போ ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிக்கிறல அதுதான் தீட்டாவோட வேல்யூ. ஆல்ஃபாவுக்கு ஃபார்மில் பார்த்தோம், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வெர்ஸாக மாடுலஸாக y பை எக்ஸ். ஓகேங்களா? ஸோ அது என்ன வேல்யூ வருது அதே தான் தீட்டாவுக்கு வேல்யூ. இதில் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் லை ஆச்சுனாக்கா இசட். இது இசட் வந்து செகண்ட் ஒன் லை ஆச்சுனாக்கா ஆல்ஃபா வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டு பிறகு நெக்ஸ்ட் தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா. அப்போ பையிலேருந்து ஆல்ஃபா வேல்யூ மைனஸ் பண்ணினாக்கா தீட்டா வேல்யூ வந்துடும். நெக்ஸ்ட்டு தேர்ட் குவாட்ரண்ட்டில் இசட் லை ஆச்சுனாக்கா இப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பை. அப்போ ஆல்ஃபா வேல்யூலேருந்து பையை மைனஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு இசட் வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் லை ஆச்சுனாக்கா தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா, தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. அப்போ ஆல்ஃபா வேல்யூ உனக்கு கண்டுபிடிச்சு ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வெர்ஸாக y பை எக்ஸ். ஸோ அந்த வேல்யூ வந்து நெகட்டிவ் எடுத்துக்கணும், அதான் தீட்டாவோட வேல்யூ. ஓகேவா? அதான் ஃபோர் குவாட்ரண்ட்டில் இசட் லை ஆச்சுனாக்கா தீட்டாவோட வேல்யூ வந்து இப்படி ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் டு ஃபைண்ட் ஆகுமெண்ட் ஆஃப் இசட். ஆகுமெண்ட் ஆஃப் இசட் ஃபார்மில் பார்த்தா ஆகுமெண்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஏஆர்ஜி, கேபிட்டல் ஏஆர்ஜி இசட் பிளஸ் 2n பை, n பிலாங்ஸ் டு இசட் இன்டிஜர்ஸு. ஸோ தி கேபிட்டல் ஏ இங்கே வந்து ஆகுமெண்ட் ஆஃப் இசட் வந்து ஸ்மால் ஏ போடுறாங்க, ஆகுமெண்ட் ஆஃப் இசட் வந்து கேபிட்டல் ஏ. இந்த கேபிட்டல் ஏ ஆகுமெண்ட் ஆஃப் இசட்ன்றதுனாக்கா இஸ் இம்பார்ட்டன்ட் ஹியர் டு டிஸ்னிஷ் தி பிரின்சிபல் வேல்யூ ஃப்ரம் தி ஜென்ரல் வேல்யூ. ஓகேங்களா? பிரின்சிபல் வேல்யூ ஃப்ரம் தி ஜென்ரல் வேல்யூ கூட 2n பை ஆட் பண்ணிங்க. ஸோ ஆன்சர் கூட டு ஃபைண்ட் தி பிரின்சிபல் ஆங்கிள் தீட்டா we usually compute alpha is equal to tan inverse of modulus of y by x. ஓகேங்களா? ஆல்ஃபாவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க தெரியும் உங்களுக்கு ஃபார்முலா. இப்போ தீட்டா வேல்யூ வேணா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஆல்ஃபா வேல்யூ. அப்போ இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan inverse of modulus of y by x. நெக்ஸ்ட் அண்ட் adjust for the quadrant. அப்போ இசட் எந்த குவாட்ரண்ட்ல லை ஆகுது அது தகுந்த மாரி தீட்டாவோட வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஓகேங்களா? தீட்டாவோட வேல்யூ வந்து மாறும். ஸோ அண்ட் adjust for the quadrant problem by adding or subtracting alpha with pi approximately. ஓகேங்களா? இந்த குவாட்ரண்ட்டை வச்சு தான் என்ன பண்ணணும், ஆட் பண்ண முடியுமா சப்ட்ராக்ட் பண்ண முடியுமான்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆகுமெண்ட்ஸு. ஸோ சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆகுமெண்ட்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆகுமெண்ட் ஆஃப் z1 into z2 ஈக்குவல் டு ஆகுமெண்ட் ஆஃப் z1 பிளஸ் ஆகுமெண்ட் ஆஃப் z2 ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் இஸ் ஆகுமெண்ட் ஆஃப் z1 by z2 ஈக்குவல் டு ஆகுமெண்ட் ஆஃப் z1 மைனஸ் ஆகுமெண்ட் ஆஃப் z2. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இஸ் ஆகுமெண்ட் ஆஃப் z பவர் n ஈக்குவல் டு அது எப்படி ரைட் பண்ணலாம், n இன்ட்டு ஆகுமெண்ட் ஆஃப் z. அந்த பவர் வந்து ஃப்ரண்ட் வந்துடும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் இஸ் த ஆல்டர்னேட் ஃபார்ம் ஆஃப் cos theta plus I sin theta is. இந்த cos theta plus sin theta என்றது ஆல்டர்னேட் ஃபார்ம் எப்படி ரைட் பண்ணலாம், cos of 2n pi 2k pi plus theta plus I sin 2k pi plus theta. இதில் கேன்றது என்னன்னா இன்டிஜர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபைனல் ஆன்சர் ரைட் பண்ணும்போது இப்படி தான் ரைட் பண்ணணும், 2k pi வந்து ஆட் பண்ணணும் தீட்டா கூட. நெக்ஸ்ட் தி பிரின்சிபல் ஆகுமெண்ட் அண்டு ஆகுமெண்ட் ஆஃப் 1 IE -1 அண்டு -IR. ஓகேவா? பிரின்சிபல் ஆகுமெண்ட்டுக்கு 1 இருக்கும்போது பிரின்சிபல் ஆகுமெண்ட், அது I இருக்கும்போது பிரின்சிபல் ஆகுமெண்ட்டு, -1 இருக்கும்போது பிரின்சிபல் ஆகுமெண்ட்டு, I இருக்கும்போது பிரின்சிபல் ஆகுமெண்ட். ஸோ இசட்டுக்கு 1 IE -1 I எடுத்துறாங்க. ஆகுமெண்ட் ஆஃப் இசட்டுக்கு என்ன 0 அப்ளை பண்ணும்போது என்ன வரும், பிரின்சிபல் ஆகுமெண்ட்டு. அடுத்தது π/2 I அப்ளை பண்ணும்போது என்ன வரும், -1 அப்ளை பண்ணும்போது வரும். ஓகேங்களா? இதை டிராயிங் மூலம் சொல்லலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு 1னாக்கா இந்த பிளேஸில் இருக்கும் 1. ஓகேங்களா? 1. அப்போ 1 அப்ளை பண்ணும்போது Z = 1 அப்ளை பண்ணும்போது ஆகுமெண்ட் ஆஃப் Z வரும் 0 தான் வரும்.
ஆகுமெண்ட் ஆஃப் இசட் 0. நெக்ஸ்ட் ஐன்றது என்னன்னா ஒரு குவாட்ரண்ட், ஓகேவா? அப்போ 90 டிகிரி. அப்போ ஒரு ரொட்டேஷன் கால் ரொட்டேஷன் வரும், அப்போ 90 டிகிரின்னு அர்த்தம். ரொட்டேட் பண்ண 90 டிகிரி கால் குவாட்ரண்ட், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ ஐக்கு π/2 90 டிகிரி π/2. ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா ஆகுமெண்ட் ஐசர்னாக்கா 2n π + π/2, ஓகேங்களா? 0 இருக்கும்போது ஜென்ரல் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா 2n πன்னு வரும். நெக்ஸ்ட்டு ஐ அப்ளை பண்ணும்போது π/2 π/2னா 90 டிகிரி இருக்கும். ஸோ ஜென்ரல் ஃபார்மில் வரைக்கும் 2n π + π/2 ஆட் பண்ணி. நெக்ஸ்ட்டு -1 வரும்போது -1னாக்கா ஆஃப், ஓகேங்களா? 2 குவாட்ரண்ட் வரும். இது ஒரு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வந்து 90 டிகிரி, இன்னொரு குவாட்ரண்ட் வரும்போது 90, அப்போ 180 வரும். அப்போ 180னாக்கா π. ஸோ அப்போ -1, ஓகேங்களா? இப்போ 1லேருந்து ஐக்கு போகும்போது 90 டிகிரி, ஓகேங்களா? π/2. அப்போ ஐயிலேருந்து மறுபடியும் -1 போகும்போது என்ன வரும்? 90 + 90 180. அப்போ 180னாக்கா πன்னு அர்த்தம், ஓகேங்களா? அப்போ அதுக்கு வந்து ஆகுமெண்ட் ஐசர் வந்தால் 2n π + πன்னு வரும். நெக்ஸ்ட்டு -i -iனாக்கா இன்னொரு 90 வரும். அப்போ கீழே போகிறதால நெகட்டிவில் வரும். நெகட்டிவில் வரும்போது நான் -π/2 வரும். அப்போ 2n π - π/2 வரும், ஓகேங்களா? ஸோ இதுதான் தி பிரின்சிபல் ஆகுமெண்ட் அண்ட் ஆகுமெண்ட் ஆஃப் 1i -1 - i, ஓகேங்களா? பிரின்சிபல் ஆகுமெண்ட் இது. ஸோ நெக்ஸ்ட் கண்டென்ட் 2.7.2 ஏர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஏர்லியர் ஃபார்ம்னா ஒன்றும் கிடையாது, பவரில் ரைட் பண்ணுறது. ஸோ தி போலார் ஃபார்மை பவரில் ரைட் பண்ணணும், அதான் ஏர்லியஸ்ட் ஃபார்ம். தி ஃபாலோயிங் ஐடென்டிட்டி இஸ் நோன் ஆஸ் ஏர்லியர் ஃபார்முலா e⁻i⁻ cos θ + i sin θ. அப்போ cos θ + i sin θ இருந்துச்சுனாக்கா அது எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா e⁻i⁻ ரைட் பண்ணலாம். அப்போ e⁻i⁻ எதுக்கு ஈக்குவல்னாக்கா cos θ + i sin θ, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஏர்லியர் ஃபார்முலா gives தி போலார் ஃபார்ம். அப்போ ஏர்லியர் ஃபார்மு இதான் ஏர்லியர் ஃபார்மு. போலார் ஃபார்ம் ரைட் பண்ணால் z = r × e⁻i⁻. போலார் ஃபார்ம்னா உங்களுக்கு தெரியும், போலார் ஃபார்ம் = z = r × cos θ + i sin θ. அது போலார் ஃபார்ம், ஓகேங்களா? ஸோ ஏர்லியர் ஃபார்ம்ன்றது e⁻i⁻ இருந்துச்சுனாக்கா அதை போலார் ஃபார்மாக ரைட் பண்ணுறது வந்து z = r × e⁻i⁻. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போலார் ஃபார்ம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போலார் ஃபார்மில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் if z = r × cos θ + i sin θ இருக்கு. ஸோ தென் z inverse z inverseனாக்கா 1/r. அப்போ இன்வெர்ஸ்னா 1/r தான் ரைட் பண்ணணும். அப்போ r ன்றது 1/r ஆகிடும். ஸோ cos θ + i sin θ cos θ - i sin θ. அப்போ 1/r ரைட் பண்ணும்போது அது நியூமரேட்டர் வரும்போது என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடும். எங்கே மைனஸ் ஆகும் பாருங்க, அந்த ஐ பாத்தில், அதாவது இமேஜினரி பாத்தில். நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் if z1 = r1 × cos θ1 + i sin θ1 and z = r2 × cos θ2 + i sin θ2. இப்போ 2 டேர்ம்ஸ் கொடுத்துறாங்க போலார் ஃபார்மில். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் கொடுத்துட்டு தென் z1 × z2 2 மல்டிப்ளையில் இருக்குது. இப்போ 2 போலார் ஃபார்ம் மல்டிப்ளை இருந்துச்சுன்னா அது எப்படி ரைட் பண்ணுனாக்கா r1 × r2. நெக்ஸ்ட் இந்த 2 போலார் ஃபார்மில் வந்து இந்த ஆங்கிள் வந்து ஆட் பண்ணிடணும். cos of θ1 + θ2 + i sin θ1 + θ2, ஓகேங்களா? ஸோ இது சம்மில் நம்ம யூஸ் பண்ணுவோம், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சம்மில் யூஸ் பண்ணுவோம். ஸோ மல்டிப்ளை இருந்துச்சுனாக்கா ஆங்கிள்ஸை ஆட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ z1 × z2 = r1 × r2 cos of θ1 + θ2 + i sin θ1 + θ2. நெக்ஸ்ட்டு இப்போ டிவைடில் இருக்குது பாருங்கள், z1/z2 ஃபார்மில் இருந்தால் என்ன பண்ணுறது, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ if z1 = r1 × cos θ1 + i sin θ1 and z = r2 × cos θ2 + i sin θ2, then z1/z2 இப்போ டிவைடில் இருந்துச்சுனாக்கா எந்த ஃபார்மில் இருக்குனாக்கா r1/r2 × cos of θ1 - θ2 + i sin θ1 - θ2. இப்போ என்ன பண்ணணும், மல்டிப்ளை இருந்துச்சுனாக்கா ஆங்கிளை ஆட் பண்ணணும், டிவைடில் இருந்துச்சுன்னா ஆங்கிள் என்ன பண்ணணும், சப்ராக்ஷன் பண்ணணும். அதுதான், ஓகே. மல்டிப்ளை இருந்துச்சுன்னா என்ன பண்ணீங்க, θ1 × + θ2 போட்டிங்க, ஆட் பண்ணிங்க ஆங்கிள்ஸை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா சப்ராக்ஷன் பண்ணணும், θ1 - θ2. இப்போ ரியல் பார்ட்டு cos θ1 cos θ2 இருக்குது. அப்போ cos of θ1 - θ2 ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டு i sin θ1 - θ2. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்பர் 2.7. கொஸ்டின் நம்பர் 1. Write in polar form of the following complex numbers. Roman letter 1 2 + i to √3. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு போலார் ஃபார்மாக ரைட் பண்ணணும்.
First let us take given complex number z equal to. So given complex number z equal to 2 plus I to root 3. Okay, va? So polar form is z equal to x plus iy equal to r into cos theta plus I sin theta. இதான் polar form in complex number. இப்போ z க்கு x plus iy. ஓகேங்களா? ஸோ இசட்ன்றது என்னன்னாக்கா 2 plus I 2 root 3. அப்போ x equal to 2 வேல்யூ y equal to 2 root 3 வேல்யூ இருக்கணும். xக்கு 2 yக்கு 2 root 3. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் r வேல்யூ. ஆரோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். ஸோ r is equal to square root of x square plus y square. ஓகேங்களா? ஆரோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. மாடலஸ் ஆஃப் இசட் தான் 6. ஓகேங்களா? அப்போ இசட்டுக்கு மாடலஸ் எடுத்தீங்கன்னாக்கா அந்த வேல்யூ தான் 6. ஓகேங்களா? ஸோ x வேல்யூ இஸ் 2, y வேல்யூ இஸ் 2 root 3. ஓகே, ஸோ r is equal to square root of x square plus y square. அப்போ இசட்டுக்கு மாடலஸ் எடுத்தீங்கன்னாக்கா வர வேல்யூ தான் ஆரோட வேல்யூ. ஓகே, ஸோ r is equal to square root of x square. x வேல்யூ இஸ் 2 square plus y odd value is 2 root 3 whole square equal to 2 square is 4 plus 2 square is 4 into root 3 square பண்ணாக்கா 3. ஓகேங்களா? so square root of 4 plus 4 3 are 12. so add this root of 16. 4 plus 12 is 16. so square root of 16 is 4. so r value is 4. Next, alpha value find பண்ணோம். alpha is equal to augment of alpha is equal to formula is tan inverse of modulus of y by x. alpha value find பண்ண formula. so alpha is equal to tan inverse of modulus of y by x. y value is 2 root 3 by x value is 2. Okay, so cancel 2 2. so remaining tan inverse of modulus of root 3. ஸோ மாலஸ் ரிமூவ் பண்ணினாக்கா tan inverse ஆஃப் மாலஸ் இந்த வெளியும்போது root 3 வரும். ஸோ tan inverse ஆஃப் root 3 வேல்யூ இஸ் pi by 3 root 3. tan inverse root 3 வேல்யூ இஸ் pi by 3. திஸ் இஸ் ஆல்ஃபா வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஆங்கிள் வந்து எந்த குவாட்ரண்ட்டில் லை ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு ட்ரா பண்ணும் லிசன். ஸோ ரியல் ஆக்சஸ் this is imaginary axis. ஓகேவா? ஸோ பாயிண்ட் மார்க் பண்ணுறது கிவன் கொஸ்டின் கொடுத்துருந்தாங்களே z equal to 2 plus I 2 root 3. அதை பாயிண்டாக எடுத்துகிட்டு இதில் ஃப்ளோட் பண்ணுவோம். ஸோ 2, 2 root 3. 2ன்றது எக்ஸில் இங்கே இருக்குன்னு வச்சுங்க. ஸோ 2 root 3 ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கும். ஸோ 2, 2 root 3 மார்க் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ ஆர்ஜின் ஜாயின் பண்ணிங்கனாக்கா ஸோ ஆர்ஜினுக்கும் அந்த பாயிண்டோட டிஸ்டன்ஸ் தான் 6. ஓகேங்களா? ஸோ மாடலஸ் ஆஃப் ஆர் என்ன வேல்யூனா 4 வந்து. ஓகேங்களா? ஸோ இது டயக்ராம் கம்ப்ளீட் பண்ணால் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிங்கனாக்கா ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூனா வந்து இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு pi by 3. pi by 3 எங்கே வரும்னாக்கா இந்த இடத்துல வரும். இதான் pi by 3. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆல்ஃபா வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் லை ஆகுது. ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் லை ஆயிடுச்சுனாக்கா ஸோ அப்போ தீட்டா ஈக்குவல் டு ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் லை ஆனாக்கா தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் லை ஆனாக்கா தீட்டாவோட வேல்யூ ஈக்குவல் டு ஆல்ஃபா. இப்போ ஃபஸ்ட்டு ஆல்ஃபா வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். தீட்டா வேல்யூ ஃபைன் பண்ணோம். அப்போ தீட்டா வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கு இது எந்த குவாட்ரண்ட்டில் லை ஆகுதுன்னு பார்க்கணும். அந்த பாயிண்ட்டு அந்த குவாட்ரண்ட் வச்சு தான் தீட்டாவோட வேல்யூ வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் அந்த பாயிண்ட் லை ஆகிறதால இப்போ தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஓகேங்களா? இப்போ தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபானாக்கா ஆல்ஃபாவோட வேல்யூ தான் தீட்டா. ஸோ அப்போ தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா வேல்யூ இஸ் pi by 3. அப்போ ஆல்ஃபா வேல்யூவும் தீட்டா வேல்யூ சேம் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வேல்யூஸ் ஃபைன் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு போலார் ஃபார்ம். ஃபார்முலா இஸ் z equal to r into cos theta plus I sin theta. ஓகேங்களா? z மீன்ஸ் கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க பாருங்கள். 2 plus z is 2 plus I 2 root 3 equal to r value. r value is 4. so 4 into cos theta value is pi by 3 plus I sin theta value is pi by 3. ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு இது சிமுலேஷன் பண்ணணும். ஸோ அப்போ 4 இன்ட்டு next 2 plus I2 root 3 equal to 4 into cos the angle கூட 2k pi add பண்ணோம் ஃபைனலா. ஸோ pi by 3 into 2k pi add பண்ணோம். ஸோ 2k pi plus pi by 3 இந்த angle கூட 2k pi add பண்ணோம் plus I into sin 2k pi plus pi by 3 where k belongs to z integers are இருக்கும். That's all. This is polar form. Next second numerator 3 minus I root 3 write in polar form. Given complex number write in polar form. So solution first let us take the given is z equal to 3 minus I root 3. Okay va. So polar form is z equal to z means x plus iy தான் z equal to r into cos theta plus I sin theta. Okay. Next find the r. First r find பண்ணணும். r means modulus of z தான் r. ஓகேங்களா. So x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ ரைட் பண்ணிக்கோ. x is x ஓட வேல்யூ 3, y ஓட வேல்யூ minus root 3. So x equal to 3, y is minus root 3. Okay va. So r is equal to square root of x square plus y square. r is equal to square root of x square. X value is 3, so 3 square plus y value is minus root 3. So minus root 3 whole square. Simply this square root of 3 square is 9 plus minus root 3 square. Minus 1 plus ஆயிடும். root 3 square na 3. Okay. Next 9 plus 3 is 12. 12 split பண்ணலாம். 4 into 3 split பண்ணலாம். 4 3s are 12. So 4 root 2 வந்துடும். 2 root 3. This is r value. Okay. Next alpha value find பண்ணணும். Alpha argument of alpha is equal to tan inverse of formula is tan inverse of modulus of y by x. Okay. So alpha is equal to tan inverse of modulus of y by x. Y value is minus root 3 by x value is 3. Okay. So tan inverse of எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் minus root 3 by 3 வந்து 2 times root 3 ரைட் பண்ணலாம். டினாமினேட்டர் 3 root 3 into root 3 ரைட் பண்ணலாம். root 3 into root 3 3. ஓகேங்களா. So 1 root 3 is cancel. So equal to tan inverse of modulus of minus 1 by root 3. ஓகேவா. ஸோ மாடுலஸ்ல இருந்து டேர்ம்ஸ் வெளியே வரும்போது பாசிட்டிவ் தான் வரும். ஸோ tan inverse of 1 by root 3. ஓகேங்களா. ஸோ alpha is equal to tan inverse of 1 by root 3 is pi by 6. Pi by 6 means 30 degree. 1 by root 3. Tan inverse of 1 by root 3 is 30 degree. So pi by 6. Alpha value is pi by 6. Next இந்த angle வந்து எந்த quadrantல ஐயாவது பார்க்கணும். So diagram draw பண்ணுவோம். எந்த quadrantல ஐயாதுன்ட்டு. So this is real axis. This is imaginary axis. This is the origin. Okay va. So the point is z equal to 3 minus I root 3. Z equal to 3 minus I root 3. Z equal to 3 minus I root 3 கொடுத்துறாங்க. So coordinate point எடுக்கும்போது 3, minus root 3. So 3, minus root தான் பாயிண்ட். அது இங்கே ஃப்ளோட் பண்ணும்போது 3 இன் x ஆக்ஸில் இங்கே 3 இங்கே இருக்கும். y ஆக்ஸ் minus root 3. So for example இங்கே மார்க் பண்ணிக்கும். So this is 3, minus root 3. ஓகேங்களா. ஸோ ஆர்ஜினை ஜாயின் பண்ணிங்கனாக்கா இங்கே வரும். So this is the distance between origin and the point. This is r. R is equal to r oda value is 2 root 3. The distance on the line irukla distance are 2 root 3 r oda value modulus. okayங்களா. So this is point. Next the angle pi by 6 எங்க லை ஆவனாக்கா இந்த பிளேஸ்ல லை pi by 6. This is pi by 6. okayங்களா. அப்படியே சர்க்கிள் டிரா பண்ணினாக்கா எந்த குவாட்ரண்ட்ல லை ஆது பார்க்கணும் சர்க்கிள் டிரா பண்றீங்க. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்டு, ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் லை ஆகுது. இப்போ ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் லை ஆயிடுச்சுனாக்கா தீட்டாவோட வேல்யூ என்னவாக இருக்கும் ஃபோர்த் குவாட்ரண்ட் லைனாக்கா. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் லை ஆயிடுச்சுனாக்கா தீட்டா ஈக்குவல் டு பை, தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா.
செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஆயிடுச்சுனாக்கா தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா. தேர்ட் குவாட்ரண்ட்டில் ஆயிடுச்சுனாக்கா தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பை. ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் ஆயிடுச்சுனாக்கா தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபோர்த் ஒன் லை ஆகுது. அப்போ தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பை பை 6. ஸோ அப்போ தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. ஆல்ஃபாவில் பை பை 6. ஸோ அப்போ தீட்டா இஸ் மைனஸ் பை பை 6. தீட்டா இஸ் மைனஸ் பை பை 6. நெக்ஸ்ட்டு போலார் ஃபார்மு. ஸோ போலார் ஃபார்ம் இஸ் Z equal to R into cos theta plus I sin theta. ஓகேங்களா? ஸோ அப்போ Z is question. Question is 3 minus I root 3 equal to R. R value is 2 root 3. 2 root 3 into cos theta. Theta is minus pi by 6. So minus pi by 6 plus I sin theta. Theta is minus pi by 6. Next, finally, the angle கூட 2k pi add பண்ணோம். So cos 2k pi minus pi by 6 plus I sin 2k pi minus pi by 6. So where k belongs to Z. That's all. This is polar form. Next, problem number 3. Write the given complex number in polar form. Okay. First, let us take Z equal to minus 2 minus I2. Okay. So polar form is Z equal to, Z means x plus iy தான் Z, equal to R into cos theta plus I sin theta. Okay. Next, first to find R. R means modulus of Z is R. So x equal to minus 2, y is equal to minus 2. Okay. X equal to minus 2, y oda value minus 2. X oda value minus 2, y oda value minus 2. Okay. Next R find. R equal to modulus of Z. So modulus of Z means square root of x square plus y square. So equal to square root of x square is minus 2 square plus again minus 2 whole square y square. So simplify this. Square root of minus 2 square is plus 4, minus 2 square is plus 4. So equal to square root of 8. So 8 is split பண்ணலாம், பிரிக்கலாம். 4 2s are 8 into பிரிக்கலாம். 4 into 2, 4 2s are 8. So 4 root is 2, 2 root 2. This is R value. R value is 2 root 2. R value is 2 root 2. Next, find alpha. Alpha is equal to, formula is tan inverse of modulus of y by x. Okay. Next, alpha is equal to tan inverse of modulus of y by x. Y is minus 2 by x value is minus 2. So cancel 1. So alpha is equal to tan inverse of modulus of 1. So alpha is equal to tan inverse of 1. Modulus வந்து வெளியே வரும்போது plus 1 வரும். So alpha is equal to tan inverse of 1. So alpha equal to tan inverse of 1 means tan inverse of 1 value is pi by 4, 45 degree. Tan 45 value is 1. So our tan inverse of 1 is pi by 4. Pi by 4 means 45 degree. So alpha value is pi by 4. Next, எந்த குவாட்ரண்ட்ல லை ஆகுதுன்னு பார்க்கணும். So diagram draw பண்ணலாம். This is the real axis, this is imaginary axis. This is origin. Next, are the point Z equal to minus 2, Z equal to minus 2 minus 2y. Okay. So the coordinate point is minus 2 comma minus 2. Minus 2 comma minus 2 எங்க லையம் பாருனாக்கா x க்கு minus 2, y க்கு minus 2. So அப்ப எங்க லையம். So this is minus 2 comma minus 2. So join the origin. Okay, this is distance between origin to the point. Means R. R is 2 root 2. Okay வா. அப்படியே சர்க்கிள் ட்ரா பண்ணினாக்கா எந்த குவாட்ரண்ட்ல லையான்னு பார்க்கலாம். சர்க்கிள் அப்படியே கம்ப்ளீட் பண்ணினாக்கா இந்த பாயிண்ட் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்ல லை ஆகுது. தேர்ட் குவாட்ரண்ட். ஓகேவா. ஸோ த ஆங்கிள் இஸ் பை பை 4. ஆங்கிள் பை பை 4 எங்கே லை ஆகுதுனாக்கா இந்த பிளேஸில். திஸ் இஸ் பை பை 4. திஸ் இஸ் பை பை 4. ஓகேவா. ஓகே, திஸ் இஸ் தேர்ட் குவாட்ரண்ட். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். இது செகண்ட் குவாட்ரண்ட்.
இது தேர்டு, இது ஃபோர்த் குவாட்ரண்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆல்ஃபா ஈக்குவல் டு தீட்டா, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆல்ஃபா ஈக்குவல் டு தீட்டா, செகண்ட் குவாட்ரண்ட்டில் பை தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா. ஓகேங்களா? தேர்ட் குவாட்ரண்ட்டில் தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பை, ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. ஓகேங்களா? இது வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆல்ஃபா ஈக்குவல் டு தீட்டா, செகண்ட் குவாட்ரண்ட்டில் தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா, தேர்ட் குவாட்ரண்ட்டில் தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பை, ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும், தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா இல்லை ஆல்ஃபா ஈக்குவல் டு தீட்டா. ஓகேங்களா? ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டில் தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா, தேர்ட் குவாட்ரண்ட்டில் தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பை, ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. நம்மளுக்கு வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் ஐ ஆகுது. இப்போ தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பை. ஸோ அப்போ தேர்ட் குவாட்ரண்ட் ஐ ஆகிறதால ஸோ தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பை. ஆங்கிள் ஐ இன் தி தேர்ட் குவாட்ரண்ட். ஸோ அப்போ தீட்டா வேல்யூ வேணும்னா அப்போ தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா இஸ் பை பை 4. ஃபைன் பண்ணோம். ஆல்ஃபா வேல்யூ பை பை 4 மைனஸ் பை. ஸோ இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணினாக்கா 4 இன்ட்டு மைனஸ் பை இஸ் மைனஸ் 4 பை. ஸோ இப்போ பை மைனஸ் 4 பை பை 4. நெக்ஸ்ட் சிம்பிளை பண்ணாக்கா தீட்டா இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டரில் சப்ராக்ஷன் பண்ணினாக்கா மைனஸ் 3 பை பை 4. This is theta value. So theta equal to minus 3 pi by 4. Next polar form. So polar form is Z is equal to R into cos theta plus I sin theta. So Z means question is minus 2y equal to R. R value is 2 root 2 into cos theta value is minus 3 pi by 4 plus I sin theta value is minus 3 pi by 4. Next இந்த angle கூட 2k pi add பண்ணோம். So minus 2y equal to 2 root 2 into cos 2k pi add பண்ண 2k pi minus 3 pi by 4 plus I sin 2k pi minus 3 pi by 4. This is polar form where k belongs to Z. That's all. Next to Roman letter 4. The question is I minus 1 by cos pi by 3 plus I sin pi by 3. இதில் நியூமரேட்டர் டினாமினேட்டரில் வந்திருக்கு டேர்ம்ஸு. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து நியூமரேட்டரில் இருக்குது, டினாமினேட்டரில் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து போலார் ஃபார்ம்லேயே இருக்குது. ஓகேங்களா? அப்போ நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக எடுத்துக்குவோம். நியூமரேட்டரில் ஃபஸ்ட்டு எடுத்து அதுக்கு போலார் ஃபார்மாக சேஞ்ச் பண்ணுவோம். டினாமினேட்டர் போலார் ஃபார்மாக இருக்குது. ஸோ நியூமரேட்டரை Z1 எடுத்துக்கும். லெட் Z1 ஈக்குவல் டு I மைனஸ் 1 எடுத்துக்கும். டினாமினேட்டரை Z2 எடுத்துக்கும். Z2 ஈக்குவல் டு காஸ் பை பை 3 ப்ளஸ் I சைன் பை பை 3 எடுத்துக்கும். இப்போ நம்ம Z1 மட்டும் எடுத்து அது போலார் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணுவோம். போலார் ஃபார்மாக. ஸோ லெட் Z1 இஸ் ஈக்குவல் டு I minus 1. So first real part first write பண்ணிக்கலாம். Next imaginary part write பண்ணலாம். So minus 1 plus I ஆயிடும். இப்போ இதுக்கு polar form கன்வெர்ட் பண்ணணும். As usual the polar form is Z equal to R into cos theta plus I sin theta. Z1 மட்டும் first இப்போ polar form கன்வெர்ட் பண்ணுறீங்க. So first find the R. R means modulus of Z1. ஓகேங்களா? So R formula is square root of x square plus y square. So x value is minus 1, y value is plus 1. I க்கு ஃப்ரண்ட்டில் என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதான் y. ஓகேங்களா? ஸோ அப்போ x equal to minus 1, y is equal to 1. Okay. So R is equal to square root of x square plus y square. So R equal to square root of x square 1 square அது minus 1 square plus 1 square. So equal to square root of 1 plus 1 equal to root 2. So R is equal to root 2. Okay. Next to find alpha value.
So alpha is equal to formula is tan inverse of modulus of y by x. So alpha is equal to tan inverse of modulus of y by x. Y value is 1 by x value is minus 1. Okay. So alpha is equal to tan inverse of cancel பண்ணினாக்கா minus 1. So modulus இருந்து வெளியில் வரும்போது பாசிட்டிவ் நம்பராக தான் வரும். So tan inverse of plus 1. So alpha is equal to tan inverse of 1. So tan inverse of 1 value is pi by 4. Angle is pi by 4. So tan 45 value is 1. Tan 45 value is 1. So tan pi by 4 தான் அது. So alpha equal to pi by 4. ஓகேவா. நெக்ஸ்ட் எந்த குவாட்ரண்ட்டில் லை ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த பாயிண்ட்ஸை மார்க் பண்ணுவோம் பிளேனில். So this is real axis, this is imaginary axis, this is origin. The point is, or the question is z is equal to minus 1 plus I. ஓகேவா. So point is minus 1 comma plus 1. ஓகேங்களா. minus 1 plus 1. So minus 1 in x axis, plus 1 y axis. ஓகேங்களா. So இங்கே லை ஆகும். So minus 1 comma 1. So origin join பண்ணிங்கனாக்கா ஓகேவா. ஸோ ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ ஃபைண்ட் பண்ணி √2. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தீட்டா எங்கே லை ஆகும், தீட்டா சாரி ஆல்ஃபா எங்கே லை ஆகும், ஆங்கிள் இஸ் பை பை 4. ஸோ பை பை 4 எங்கே லை ஆகுனாக்கா இந்த பிளேஸ் லை ஆகும். திஸ் இஸ் பை பை 4. திஸ் இஸ் பை பை 4. ஓகே. நெக்ஸ்ட் அப்படியே சர்க்கிள் ட்ரா பண்ணிங்கனாக்கா எந்த குவாட்ரண்ட்டில், செகண்ட் குவாட்ரண்ட்டில் லை ஆகுது. ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் லை ஆயிடுச்சுனாக்கா தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் லை ஆயிடுச்சுனாக்கா தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு பார்த்தோம். செகண்ட் குவாட்ரண்ட்டில் லை ஆயிடுச்சுனாக்கா தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபான்னு பார்த்தோம். செகண்ட் குவாட்ரண்ட்டில் லை ஆயிடுச்சுன்னா தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா. நெக்ஸ்ட்டு தேர்ட் குவாட்ரண்ட்டில் லை ஆயிடுச்சுனாக்கா தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பைன்னு பார்த்தோம். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் லை ஆயிடுச்சுனாக்கா தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபான்னு பார்த்தோம். ஓகேங்களா. இப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் லை ஆகுது. இப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் லை ஆயிடுச்சுனாக்கா இப்போ தீட்டாவுக்கு வேல்யூ நம்ம தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா. தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா. ஸோ திஸ் இஸ் செகண்ட் குவாட்ரண்ட். திஸ் இஸ் செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு, பை மைனஸ் ஆல்ஃபா. தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா. ஸோ பை மைனஸ் ஆல்ஃபா. ஓகேவா. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா. ஆல்ஃபா இஸ் பை பை 4 ஃபைன் பண்ணியிருக்கோம். ஆல்ஃபா வேல்யூ பை பை 4. நெக்ஸ்ட்டு சிம்பிளை பண்ணுங்கள். தீட்டா இஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா 4 பை மைனஸ் பை பை 4. ஸோ அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 3 பை பை 4. ஓகே. ஸோ போலார் ஃபார்ம் ரைட் பண்ணலாம். ஸோ z1 is equal to r into cos theta plus I sin theta. z1 is equal to r into cos theta plus I sin theta. So z1 is a question minus 1 plus I. So r value is √2 into cos theta. Theta is 3 pi by 4 plus I sin theta is 3 pi by 4. Okay, this is z1. ஓகேங்களா. ஸோ மெயின் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டர் வந்தது z1 by z2 நம்ம எடுத்தோம். ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா I minus 1 by cos pi by 3 plus I sin pi by 3ன்னு பார்த்தோம். இதுதான் கொஸ்டின். இதுதான் நம்ம ஃபுல்லாக போலார் ஃபார்ம் மாற்ற சொன்னாங்க. ஸோ அப்போ நியூமரேட்டர் நம்ம z1 வச்சோம், டினாமினேட்டர் z2 வச்சோம். ஸோ அப்போ z1 by z2 ஈக்குவல் டு ஓகேவா. ஸோ அப்போ z1 இஸ் ஃபைன் பண்ணி வச்சுருக்க மாதிரி தான் z1 இன்னும் போலார் ஃபார்ம் z1. இப்போ z1 இதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ √2 இன்ட்டு காஸ் 3 pi by 4 plus I sin 3 pi by 4 by டினாமினேட்டரில் z2 அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். z2 இஸ் cos pi by 3 plus I sin pi by 3. ஓகேங்களா. ஸோ z1 by z2 ஃபார்மில் இருக்குது. அப்போ இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். z1 by z2 ஃபார்மில் இருந்துச்சுனாக்கா அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டினாக்கா பை ப்ராப்பர்ட்டி
Z1 by Z2 equal to R1 into cos theta 1 plus I sin theta 1 by R2 into cos theta 2 plus I sin theta 2. இந்த ஃபார்முலா இருக்கு, இந்த ஃபார்முலா இருக்கு. எதுனாக்கா இது வந்து இந்த ஃபார்முலா இருக்கு. R1 into cos theta 1 plus I sin theta 1 by R2 into cos theta 2 plus I sin theta 2 ஃபார்முலா. அப்போ R1 தான் √2, R1 √2 cos theta 1 இது theta 1 plus I sin theta 1 by R2 இங்கே ஒன்றும் இல்லை, இல்லைனாக்கா 1ன்னு அர்த்தங்க. ஓகேவா, R2 இங்கே 1ன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் cos theta 2 cos இது theta 2 plus I sin theta 2 இந்த ஃபார்முலா இருக்கு. அப்போ இந்த ஃபார்முலா இருந்துச்சுனாக்கா அது எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா R1 by R2 அப்படியே தான் இருக்கும், R1 by R2 அப்படியே தான் இருக்கும். இதில் cos theta 1 plus I sin theta 1ல இப்போ டினாமினேட்டர் டேர்ம்ஸ் வந்து நியூமரேட்டரில் அந்த ஆங்கிள் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகிடும், அதாவது மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அப்போ டினாமினேட்டர் டேர்ம்ஸ் வந்து நியூமரேட்டரில் இருக்கிற அந்த ஆங்கிள் வந்து மைனஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ எப்படி வரும்னாக்கா cos theta 1 minus theta 2 plus I sin theta 1 minus theta 2 ஆகிடும். ஸோ டினாமினேட்டரில் இருக்கிற ஆங்கிள் வந்து நியூமரேட்டரில் இருக்கிற ஆங்கிளுக்கு செப்பரேட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார்முக்கு வரும். ஸோ R1 by அது Z1 by Z2 ஃபார்ம் இருந்துச்சுனாக்கா இந்தமாரி இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அப்போ Z1 by Z2 ஈக்குவல் டு இந்த ஃபார்மில் கொஸ்டின் இருந்தது இப்போ ஃபைனலாக. ஸோ அது அப்படி வந்துச்சுனாக்கா என்ன ரைட் பண்ணாக்கா R1 by R2 இன்ட்டு cos theta 1 minus theta 2 plus I sin theta 1 minus theta 2. இப்போ cos theta 1 டினாமினேட்டரில் ஆங்கிள் வந்து நியூமரேட்டர் இருக்கிற ஆங்கிளுக்கு மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா, ப்ளஸ் I sin theta 1 minus theta 2 இந்த ஃபார்ம் ரைட் பண்ணணும். அப்போ லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னாக்கா Z1 by Z2 ஃபார்மில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ அதை எந்த ஃபார்மில் ரைட் பண்ணாக்கா cos theta 1 minus theta 2 plus I sin theta 1 minus theta 2 ஃபார்முக்கு ரைட் பண்ணப்படும். ஓகேங்களா, ஸோ Z1 by Z2, ஸோ Z1 by Z2 ஈக்குவல் டு R1 by R2 அப்படி தான் இருக்கும். R1 by R2 இந்த R1 வந்து என்னன்னாக்கா √2 மட்டும்தான் இருக்குது, பை R2 1 அதனால் √2 மட்டும்தான் இருக்குங்க. ஸோ √2 இன்ட்டு cos theta 1 minus theta 2. அப்போ இதில் theta 1 பார்த்தீங்கன்னாக்கா 3 pi by 4 தான் theta 1, theta 2 pi by 3. ஸோ அப்போ 3 pi by 4 minus 3 pi by 4 minus pi by 3 plus அப்போ நெக்ஸ்ட் என்ன பாருங்க sin theta 1 minus theta 2 plus I sin 3 pi by 4 minus pi by 3. ஓகேங்களா, இப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம். ஈக்குவல் டு √2 இன்ட்டு cos, இதுக்கு ப்ராக்கெட் டைம்ஸை சிம்பிளை பண்ணோம். எல்சிஎம் வந்து 12 எடுத்துக்கும். 4 3 சார் 12 எடுத்திங்கனாக்கா இந்த டினாமினேட்டரில் இங்கே 4 இருக்குது. இப்போ 12 கன்வெர்ட் ஆனாக்கா 3 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணாக்கா இங்கே என்ன ஆகிடும் 9 pi ஆகிடும். மைனஸ் இந்த 3 இருக்குது, 12 கன்வெர்ட் ஆனால் 4 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் 4 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 pi ஆகிடும். ப்ளஸ் I sin at the same denominator take the LCM 12, so 9 pi minus 4 pi. So next √2 into cos 9 pi minus 4 pi is 5 pi by 12 plus I sin 5 pi by 12. Okay ba? Next Z1 by Z2 equal to ஃபைனலாக இந்த ஆங்கிள் கூட 2k பை ஆட் பண்ணணும். ஸோ √2 இன்ட்டு காஸ் 5 pi by 12 ப்ளஸ் 2k பை ப்ளஸ் I sin 5 pi by 12 ப்ளஸ் 2k பை. ஓகேவா, where k belongs to Z, real numbers. That's all. This is polar form. Next question number 2. Find the rectangular form of the complex number. Okay, so complex number in polar form கொடுத்துறாங்க. இந்த polar form எப்படி இருக்கு பாருங்க, 2 bracket terms இருக்கு. ஓகேங்களா, அப்போ இது Z1 எடுத்து ஃபர்ஸ்ட் bracket Z1 எடுத்துலாம், செகண்ட் bracket Z2 எடுத்துலாம். ஸோ சொல்யூஷன் இன் polar formல 2 terms மல்டிப்ளை ஆயிடுச்சுனாக்கா அதுக்கு பை ப்ராப்பர்ட்டி இது அப்படியே Z1 இது அப்படியே Z2. அப்போ பை ப்ராப்பர்ட்டினா Z1 இன்ட்டு Z2 இந்த ஃபார்ம் இருந்துச்சுனாக்கா R1 into
cos theta 1 plus I sin theta 1 into R2 into cos theta 2 plus I sin theta 2 இந்த ஃபார்ம்ல இருக்கு ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் வந்து இந்த ஃபார்ம்ல இருக்கு R1 into cos theta 1 plus I sin theta 1 plus into R2 into cos theta 2 plus I sin theta ஃபார்ம் இருந்துச்சுனாக்கா எப்படி ரைட் பண்ணு Z1 into Z2 R1 into R2 R1 into R2 இங்கே R1 இருக்குது R2 எல்லாம் மல்டிப்ளைல தான் R1 to R2 முன்னாடி ஃப்ரண்ட்டில் போட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணாக்கா ஆட் பண்ணணும் இந்த ரெண்டு ஆங்கிளும் ஆட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அப்போ cos theta 1 plus theta 2 plus I sin theta 1 plus theta 2 இதான். ஸோ டூ போலார் டேர்ம்ஸ் வந்து மல்டிப்ளை இருந்துச்சுனாக்கா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும் ப்ராப்பர்ட்டி ஓகேங்களா. ஸோ அப்போ கொஸ்டின் இந்த ஃபார்மில் இருக்குது. இன் ப்ரீவியஸ் சம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன் ப்ரீவியஸ் சம்ஸ் வந்து டிவைடில் இருந்துச்சு Z1 by Z2 ஃபார்மில் இருந்தது. அப்போ Z1 by Z2 டிவைட் ஃபார்மில் இருந்துச்சுனாக்கா ஆங்கிள் என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும். ஸோ theta 1 மைனஸ் theta 2 ஓகேங்களா. ஸோ இந்த டூ போலார் ஃபார்ம் வந்து மல்டிப்ளை இருந்துச்சுனாக்கா ஆங்கிள் என்ன பண்ண ஆட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ theta 1 plus theta 2 ஆட் பண்ணணும். ஸோ கொஸ்டின் அந்த ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ த கொஸ்டின் இஸ் cos pi by 6 plus I sin pi by 6 into cos pi by 12 plus I sin pi by 12 ஓகேங்களா. ஸோ மல்டிப்ளை ஃபார்மில் இருக்குது Z1 into Z2 ஓகேவா. ஸோ ஈக்குவல் டு அப்போ இதில் R1 R2ன்றது வேல்யூ இல்லைனாக்கா அது வேல்யூ 1ன்னு அர்த்தம் ஓகேங்களா. ஃப்ரண்ட்டில் R1 R2 இருக்குல்ல R1 R2 இங்கே வந்து R1 R2 இல்லை வேல்யூஸே இல்லைனாக்கா 1ன்னு அர்த்தம். R1 வேல்யூ 1 R2 வேல்யூ 1. ஸோ 1 into 1 1 ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதை எந்த ஃபார்மில் ரைட் பண்ணாக்கா cos theta 1 plus theta 2 இங்கே theta 1ன்றது pi by 6 ஓகேங்களா pi by 6 theta 2ன்றது pi by 12 theta 2 ஓகேங்களா. ஸோ அப்போ cos theta 1 plus theta 2 ஸோ pi by 6 plus pi by 12 plus I sin theta 1 plus theta 2 ஸோ pi by 6 plus pi by 12 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இது சிம்பிளை பண்ணுவோம் ப்ராக்கெட் டைம்ஸு. ஸோ cos ஆஃப் LCM 12 எடுத்துக்கலாம். 12 LCM எடுத்திங்கனாக்கா ஸோ இங்கே 6ன்னு இருக்குது. ஸோ 12 மட்டுமே 2 pi plus pi plus I sin LCM 12 எடுத்திங்கனாக்கா இங்கே 12 மட்டும் பண்ணிங்கனாக்கா 2 pi plus pi ஓகேவா. நெக்ஸ்ட்டு cos ஆஃப் ஆட் பண்ணிங்கனாக்கா 3 pi by 12 plus I sin 3 pi by 12. So cos of cancel பண்ண 3 டேபிள் கேன்சல் பண்ணிங்கனாக்கா 1 3 3 4 6 12. So cos pi by 4 plus I sin கேன்சல் பண்ணிங்கனாக்கா pi by 4 ஓகேவா. நெக்ஸ்ட் cos pi by 4 cos pi by 5 pi by 4 value is 1 by root 2 plus I sin pi by 4 value is 1 by root 2 தான் ஓகேவா 1 by root 2 ஓகேவா. ஸோ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 1 by root 2 plus I by root 2. This is rectangular form. Next second form letter cos pi by 6 minus I sin pi by 6 by 2 into cos pi by 3 plus I sin pi by 3. ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குனாக்கா Z1 by Z2 ஃபார்மில் இருக்குது ஓகேங்களா. ஸோ பை ப்ராப்பர்ட்டி Z1 by Z2 ஃபார்ம் எப்படி இருக்குனாக்கா ஸோ ஆல்ரெடி பார்த்துருப்போம் R1 into cos theta 1 plus I sin theta 1 by R2 into cos theta 2 plus I sin theta 2 இந்த ஃபார்மில் கொஸ்டின் இருக்குது. அப்போ இந்த ஃபார்மில் கொஸ்டின் இருந்தாக்கா அதை எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா Z1 by Z2 ஈக்குவல் டு R1 by R2 into ஸோ டிவைடில் இருந்துச்சுன்னா Z1 by Z2 டிவைடில் இருந்துச்சுனாக்கா தீட்டா என்ன பண்ண ஆங்கிளில் மைனஸ் பண்ணும். ஸோ அப்போ cos theta 1 minus theta 2 plus I sin theta 1 minus theta 2 இந்த ஃபார்ம் ரைட் பண்ணும். இதுதான் பை ப்ராப்பர்ட்டி ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் இந்த ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ அப்போ கொஸ்டினை ரைட் பண்ணுவோம். கொஸ்டின் இஸ் cos pi by 6 minus plus I sin
So question is cos pi by 6 minus I sin pi by 6 by 2 into cos pi by 3 plus I sin pi by 3. Okay ba? So equal to z1 by z2 ஃபார்ம்ல இருக்கு. So question rearrange பண்ண போறேன். ஒண்ணு கிடையாது, தீட்டா மட்டும் மாத்த போறேன். So இப்ப cos the pi by 6 minus pi by 6 ஆ மாத்திக்கலாம். cosல வந்து தீட்டா பிளேஸ்ல மைனஸ் டேம் இருந்தாக்கா அது ப்ளஸ்ஸா சேஞ்ச் ஆகிடும். ஸோ அப்போ காஸ் மைனஸ் 5/6 சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அப்போ இந்த பிளேஸ்லேயும் மைனஸ் 5/6 போடணுனாக்கா அப்போ இந்த பிளேஸில் என்ன பண்ணணும், ப்ளஸ் போடணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பிளேஸில் என்ன சேஞ்ச் ஆகிடுனாக்கா ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ ப்ளஸ் I sin 5/6 ஆகிடும். ஓகேங்களா? ஸோ எதனா வேல்யூ சேஞ்சஸ் ஆகுது பாருங்களேன். காஸ் ஆஃப் தீட்டா பிளேஸில் மைனஸ் இருந்துச்சுனாக்க ப்ளஸ் ஆகிடும். ஸோ இந்த பிளேஸில் மைனஸ் போட்டிங்கனாக்கா இந்த மைனஸ் வந்து இங்கே வந்துடும். ஓகேங்களா? இந்த மைனஸ் வந்து இங்கே அப்ளை பண்ணினாக்கா ஸோ மைனஸ் ஆஃப் I sin 5/6 வந்து. ஓகேங்களா? ஸோ by 2 into cos 5/3 plus I sin 5/3. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணணும். z1 by z2 ஃபார்மில் இருக்குது. ஸோ r1 into cos theta 1 plus I sin theta 1 by z2 into cos theta 1 plus I sin theta 1 ஃபார்மில் இருக்குது. ஸோ இதை எந்த ஃபார்மில் ரைட் பண்ண தெரியும் உங்களுக்கு. ஸோ r1 by r2. அப்போ r1 எடுத்து 1 by r2 எடுத்து 2. அப்போ 1/2 into cos இந்த ஆங்கிளை மைனஸ் பண்ண சொன்னோம். ஓகேங்களா? ஸோ இப்போ cos minus 5/6 minus 5/3 plus I sin minus 5/6 minus 5/3. ஓகேங்களா? ஸோ இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுவோம். ஸோ 1/2 into cos எல்சிஎம் வந்து 6 எடுத்தலாம். எல்சிஎம் 6 எடுத்தீங்கன்னாக்கா ஸோ மைனஸ் பை 6 வரணும் 2 மல்டிப்ளை பண்ணோம். ஸோ மைனஸ் 2π ப்ளஸ் I sin எல்சிஎம் 6 எடுத்தீங்கன்னாக்கா இங்கே 6 இருக்குது. ஸோ மைனஸ் பை 2 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2π equal to 1/2 into cos. So numerator same sign. So add this minus 3π/6 plus I sin. Add பண்ணா numerator minus 3π/6. So cancel பண்ணலாம். numerator denominator cancel பண்ணினாக்கா 1/2 into cos of. So 3 ஆல் cancel 1 3 2 times. So minus π/2 plus I sin minus π/2. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். காசு வந்து இந்த தீட்டா பிளேஸில் மைனஸ் ஆச்சுன்னா பாசிட்டிவ் ரைட் பண்ணலாம். ஸோ காஸ் 5/2 ரைட் பண்ணிக்கலாம். இந்த மைனஸ் வந்து இங்கே வந்துடும். ஸோ அப்போ மைனஸ் I sin 5/2. ஓகேங்களா? ஸோ 1/2 into cos 5/2 வேல்யூ வந்து 0. cos 5/2 மீன்ஸ் 90. 0 minus I into sin 5/2. sin 90 வேல்யூ வந்து 1. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா ஆன்சர் 1/2 into minus I into 1 I மைனஸ் ஐன்னு வரும். இது 0 ஆகிடுச்சுங்க. மைனஸ் I into 1 மைனஸ் I into 1/2. ஸோ மைனஸ் I/2. தட்ஸ் ஆல். Hi students, today homework sums. Example 2.22. Find the modulus and principal augment of the following complex numbers. First two Roman letter √3 plus I, second Roman letter minus √3 plus I, third Roman letter minus √3 minus I, fourth Roman letter √3 minus I. ஓகேங்களா? ஸோ மாடுலஸும் பிரின்சிபல் ஆகுமெண்ட் மட்டும் கேட்குறாங்க. மாடுலஸ்னாக்கா இது கொடுத்துட்டு அந்த வேல்யூஸை இசட்னு எடுத்துகிட்டு மாடுலஸ் எப்படி எடுத்துறீங்க. நெக்ஸ்ட்டு ஆகுமெண்ட் பிரின்சிபல் ஆகுமெண்ட்னாக்கா ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ மாடுலஸ் அண்டு பிரின்சிபல் ஆகுமெண்ட் கேட்குறாங்க. ஸோ மாடுலஸ் உங்களுக்கு தெரியும் எப்படி எடுக்கிறதுண்டு. நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் ஆகுமெண்ட்டுக்கு வந்து ஆல்ஃபா வேல்யூ கண்டு ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் y மாடுலஸ் ஆஃப் y/x அது மட்டும் ஃபைன் பண்ணால் போதும். ஸோ போலார் ஃபார்ம் எப்படி ஃபைன் பண்ணால் அதே தான் இங்கேயும். அங்கே போலார் ஃபார்ம்னாக்கா லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சி r இன்ட்டு cos θ ப்ளஸ் I sin θ அந்த ஃபார்முக்கு ரைட் பண்ணிங்க. இங்கே வந்து மாடுலஸும் பிரின்சிபல் ஆகுமெண்ட் தான் கேட்குறாங்க. மாடுலஸ்னாக்கா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயரு ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் ஆகுமெண்ட் வந்து ஆல்ஃபா வேல்யூ ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y/x அவ்வளோதான். தட்ஸ் ஆல் இந்த பார்ட். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.23. ரெப்ரசன்ட் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் -1 -I
நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமேட்டர் 1 + i√3 இன் போலார் ஃபார்ம். இது வந்து எக்ஸைஸில் ஃபர்ஸ்ட் சம் மாடல் போட்டோம், அதே மாடல் தான் ஓகேங்களா. போலார் ஃபார்ம் அப்போ z = x + iy = r × cos θ + i sin θ, அதான் போலார் ஃபார்மு. ஸோ ஆரோட வேல்யூ ஃபைன் பண்ணணும், நெக்ஸ்ட் ஆல்ஃபா ஃபைன் பண்ணணும். ஃபைனலாக இந்த போலார் ஃபார்மில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிவிட்டு ஆன்சரில் லாஸ்ட்டு ஃபைனலாக 2k பை ஆட் பண்ணணும் ஓகேங்களா. இது எக்ஸைஸில் ஃபஸ்ட்டு சம் மாடல் போட்டோம். ஸோ இந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் தனித்தனியாக போலார் ஃபார்மு கண்டுபிடிக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.